மருந்து இல்லாமல் வாழ்க்கைங்கிறது இங்கிலீஷ் மருந்து இல்லாமல் வாழலாம். அது ஆனால் மருந்தே இல்லாமல் எப்படி? சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நம்ம வீட்டிலையே ப்ரிவென்ஷனுக்குமே நீங்கள் தடுக்கணும், ஒரு நோய் வராமல் தடுக்கணுன்னாலுமே நம்ம அம்மாலாம் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் 10 பேர் 10 பேருக்குமே ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா இஞ்சி, சுக்கு, வெள்ளை வெத்தலை என்னெல்லாமோ போட்டு சித்திரத்தை எல்லாம் போட்டு இடித்து புழிஞ்சி கஷாயம் போட்டு சுக்கு வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் குடித்ததுனால தான் நாங்கள் மருந்து இல்லாமல் இருந்தோம். மருந்து குறைவாக எடுத்துக்குவோம். காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போவாங்க. அதனால் மருந்து இல்லாமல் வாழ்க்கைங்கிறது நம்ம எங்கேயோ காட்டுக்குள்ளே தான் உட்காந்துக்கணும். இந்த பழங்கள் கொட்டைகளெல்லாம் பொறுக்கி தின்னுட்டு அங்கே உட்காந்தா ஒரு வேளை சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எங்கேயோ சித்தர்கள் உட்காந்துருக்கவங்க அவங்ககிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். அவங்களும் மருந்து சாப்பிட்றாங்க. அவங்களும் இயற்கை மருந்துகளை சில அதுக்குன்னு தனித்தனி இலைகள் இருக்குது, அந்த மூலிகை மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு தான் அவங்களும் இருக்க முடியும். மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. இப்போ நமக்கு வந்து இம்மிடியேட்டாக ரிசல்ட் வேண்டியிருக்கு. இன்றைக்கி மாங்கொட்டையை இன்றைக்கி போட்டு தோண்டி போட்டுட்டோன்னா ஒரு 2-3 நாளில் நம்ம மாம்பழம் பறிக்கணும். அப்படி தான் எல்லோரும் நினைக்கிறோம். ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டா அடுத்த வருஷம் BMW காரில் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த மாதிரி நினைக்கிறோம் எல்லோரும். அட்லீஸ்ட் அந்த மாதிரி நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தால் கூட எப்படியோ அபரிமிதமாக நம்ம 2-3 வருஷத்துக்குள்ளே செட்டில் ஆகிடணும். ஒரு வீட்டை கட்டிடணும், ஒரு சின்ன காரையாக வாங்கிடணும், கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி செட்டில் ஆகிடணும்னு தான் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் மருந்துக்கெல்லாம் வராமல் இருக்க முடியாது. அதுலேயும் சில வியாதிகளுக்கு வந்து ஆங்கில மருந்துகள் வந்து உயிர் காக்கும் மருந்துகள்லாம் இருக்குது. பக்கவாதம், ஹார்ட் அட்டாக்கு, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இதெல்லாம் லைஃப்பில் மாற்ற முடியாமல் வந்த பிறகு மருந்து இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது அப்படி முயற்சிலாம் பண்ணக்கூடாது. சேஃபான மருந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட. இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் கண்ட்ரோலில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன எடுத்துங்களா, நான் எனக்கு 30 வயசுலேயே எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, 35-40 வயசுலேருந்து சுகர் இருக்குது. என்னுடைய ஹைப்பர் டென்ஷனுக்கு வயசு என்னாச்சு? 30 வயசுலேருந்து இப்போ எனக்கு 72 வயசு, 42 வயசு என்னுடைய ஹைப்பர் டென்ஷன் வயசு. அந்த 42 வயசும் காம்ப்ளிகேஷன் இல்லாமல், ஒரு ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் வராமல், ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல் கொண்டு வரணும்னா மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிட்டா அந்த வியாதியுடைய குடுமி நம்ம கையில் இருக்குது. நம்ம குடுமி அது கையில் கொடுத்துட்டு குடுமி இருக்கா இல்லைன்னு. இப்போ வேணால் குடுமி இல்லாமல் இருக்கலாம். முன்னால் குடுமி உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குடுமையை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிவிடும். 40 வயசில் 45 வயசில் ஒரு பக்கவாதம் வந்ததுன்னா என்ன லைஃபு? அதனால் அதுக்குரிய மருந்துகள்லாம் சாப்பிட்றது தவறே கிடையாது. ஆனால் இப்போ உள்ள சூழலில் வந்து மருந்துகள் இல்லாமல் வாழ்க்கைங்கிறது அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல இயற்கையான உணவுகள், நல்ல நடைப்பயிற்சி. அந்த காலத்தில் நடைப்பயிற்சியாக பண்ணாங்க. இல்லை மம்பட்டி தூக்கிட்டு காலையில் கிளம்பிடுவான்ல தோட்டத்துக்கு. நம்ம எங்கே தோட்டம் வச்சுருக்கோம், எங்கே மம்பட்டி வச்சுருக்கோம். மம்பட்டி எப்படி இருக்குன்னு என் பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த காலத்தில் நம்ம வந்து இப்போவும் தோட்ட வேலை பார்ப்போம். 1 மணி நேரம் தோட்ட வேலை பார்த்துட்டு மற்ற வேலையை பார்ப்பாங்க. அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்துடுதுல்ல. உடலுக்கு உடல் உழைப்பு, உள்ளமும் நல்லா இருக்கணும். அதை நிறையா கெடுக்கிறதுக்கு நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. அங்கங்கே டிவியேட் ஆகாமல் உள்ளமும் நல்லா இருக்கணும். ஒரு தியானம், அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது, தொழுகைக்கு போகிறது, அந்த நல்ல பழக்கங்கள் அதெல்லாம் இருந்தால், நல்லவங்க பேச்சை கேட்குறது முதல்ல, அதெல்லாம் இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி மருந்து இல்லாமல் கூட சமாளித்து கொண்டு போகலாம். கொஞ்சம் மினிமமாவது மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். அதனால் நான் மருந்தே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது அது அவ்வளோ ஒன்றும் புத்திசாலித்தனம் இல்லை. எந்த மருந்து சாப்பிட்டாலும் சுகமாக வாழணும், நடந்துக்கிட்டே சாகணும், அவ்வளோதான். கிடையில் கிடந்து சாகக்கூடாது. அதுக்கு நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். நல்ல லைஃப் ஸ்டைல் டிஸார்டர், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்தால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். நிம்மதியான தூக்கம், ஒரு 7 மணி நேரம் மனசுக்கு நிம்மதியான தூக்கம் வேணும். ரொம்ப ஒன்றும் பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் நம்மளால் முடிஞ்சது நம்ம லிமிட்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டா அது போகலாம். நம்ம பாட்டில் கொண்டு போயிட்டே இருக்கலாம்.